வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உயிர்நிகர் தலைவருக்கு நம் நன்றி காணிக்கையை செலுத்துவோம். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவை திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. வயநாடு மீட்பு பணியில் மனிதர்களுடன் மோப்ப நாய். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதம். 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவு. தொற்றுநோய் பரவ வாய்ப்பு. சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அறிவிப்பு. உயிர்நிகர் தலைவருக்கு நம் நன்றியை காணிக்கையாக செலுத்துவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கடல் அலைகளின் தாலாட்டில் நம் நினைவலைகளாக நெஞ்சில் நிறைந்துள்ள உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மடல் எழுதியுள்ளார். மேலும் முதல்வர் எழுதிய மடலில் நம் நெஞ்சத்தில் நிறைந்து வாழும் உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் நினைவினை போற்றும் வகையில் ஆகஸ்ட் 7 அன்று சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் அமைந்துள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திரு உருவ சிலை அருகில் இருந்து அவர் நிரந்தர ஓய்வெடுக்கும் கடற்கரை நினைவிடம் வரை கழக தலைவர் என்ற முறையில் உங்களில் ஒருவனான என் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடல் அலைகளின் தாலாட்டில் நம் நினைவலைகளாக நெஞ்சில் நிறைந்துள்ள உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம். நம் உயிர்நிகர் தலைவருக்கு நம் நன்றியை காணிக்கையாக செலுத்துவோம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 17 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது: சிலை திருட்டு தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் காவலர் வீட்டு வசதி கழக தலைவராகவும், சிலை திருட்டு தடுப்பு பிரிவு ஐஜியாக உள்ள தினகரன் கூடுதல் பொறுப்பாக சிலை திருட்டு தடுப்பு பிரிவை கவனிப்பார். அதேபோல் காவல் ஜெனரல் பிரிவு ஐஜியாக இருந்த செந்தில்குமார் மேற்கு மண்டல ஐஜியாகவும், மேற்கு மண்டல ஐஜியாக இருந்த பவானீஸ்வரி காவல்துறை விரிவாக்க பிரிவு ஐஜியாகவும், காவல்துறை விரிவாக்க பிரிவு ஐஜியாக இருந்த ரூபேஷ்குமார் மீனா திருநெல்வேலி போலீஸ் கமிஷனராகவும், மாநில மனித உரிமை ஆணைய இயக்குநராக இருந்த மகேந்திரகுமார் ரத்தோட் சமூக நீதி மற்றும் மனித உரிமை பிரிவு ஐஜியாகவும், சமூக நீதி மற்றும் மாநில மனித உரிமை ஐஜியாக இருந்த சாமுண்டீஸ்வரி காவல் ஜெனரல் பிரிவு ஐஜியாகவும் மாற்றப்பட்டுள்ளார். அதேபோல் சென்னை குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்த ராதிகா சென்னை பெருநகர மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் கமிஷனராகவும், சென்னை பெருநகர மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் கமிஷனராக இருந்த செந்தில்குமாரி சென்னை குற்றப்பிரிவு ஐஜியாகவும், காவலர் நலன் பிரிவு ஐஜியாக இருந்த நஜ்முல் ஹோடா காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு ஐஜியாகவும், திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்த மூர்த்தி திருநெல்வேலி சரக டிஐஜியாகவும், திருநெல்வேலி சரக டிஐஜியாக இருந்த பிரவேஷ்குமார் சென்னை பெருநகர வடக்கு மண்டல இணை கமிஷனராகவும், சென்னை பெருநகர வடக்கு மண்டல இணை கமிஷனராக இருந்த அபிஷேக் தீட்சித் சென்னை ரயில்வே டிஐஜியாகவும் மாற்றப்பட்டுள்ளார். மேலும் திண்டுக்கல் சரக டிஐஜியாக இருந்த அபினவ் குமார் ராமநாதபுரம் சரக டிஐஜியாகவும், ராமநாதபுரம் சரக டிஐஜியாக இருந்த துரை காவலர் நலன் பிரிவு டிஐஜியாகவும், சென்னை பெருநகர வடக்கு மண்டல போக்குவரத்து இணை கமிஷனராக இருந்த தேவராணி வேலூர் சரக டிஐஜியாகவும், வேலூர் சரக டிஐஜியாக இருந்த சரோஜ்குமார் தாக்கூர் சென்னை பெருநகர கிழக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு இணை கமிஷனராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. வயநாடு மீட்பு பணியில் மனிதர்களுடன் மோப்ப நாய்களும் பணியாற்றுவது மனதை நிறைக்கிறது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை, முண்டக்கை ஆகிய பகுதிகளில் இருந்தும், பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்தும் 35 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் உள்ள சாலியார் ஆற்றில் இருந்தும் உடல்கள் கிடைத்த வண்ணம் உள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு படை, ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியரிங் பிரிவு, கேரள போலீஸ், தீயணைப்பு துறை, வனத்துறை, தமிழ்நாட்டை சேர்ந்த தீயணைப்பு துறை, மருத்துவ குழு, இந்திய கடற்படை, கடலோர காவல் படை என்று 12 குழுக்களை சேர்ந்த
சேர்ந்த 1264 பேர் 6 பிரிவுகளாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் மோப்ப நாய்களும் மண்ணில் புதைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதனிடையே வயநாடு நிலச்சரிவில் பலி எண்ணிக்கை 385 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள பதிவில், வயநாடு மீட்பு பணியில் மனிதர்களுடன் மோப்ப நாய்களும் பணியாற்றுவது மனதை நிறைக்கிறது. மீட்பு படையில் சிறப்பு பயிற்சி பெற்ற நாய்கள் பேருதவி புரிந்து வருகின்றன. மோப்ப நாய்களான மாயா, மார்பி, ஏஞ்சல் ஆகியோரால் பல சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் காடாவார் நாய்களான ஜாக்கி, டிக்சி, சாரா ஆகியனவும் சிறப்பாக பணியாற்றுகின்றன. கர்நாடகா, தமிழக காவல் படைகளின் நாய்களும் பேரழிவை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. சேற்றில் புதைந்த உடல்களை பாதகமான சூழலிலும் இவற்றால் நுகர முடிவது பாராட்டுக்குரியது என்று பதிவிட்டுள்ளார். பாஜக உறுப்பினர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் இருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பேரவைத் தலைவர் செல்வம் பாஜக உறுப்பினர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் புதுவை சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை 2024-2025 ஆண்டிற்கான கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் புதன்கிழமை தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கடந்த வியாழக்கிழமை ஆகஸ்ட் 1 நடைபெற்றது. இதையடுத்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் என். ரங்கசாமி கடந்த வெள்ளிக்கிழமை 2 காலை 156 பக்கங்கள் கொண்ட புதுச்சேரி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. பட்ஜெட் மீதான விவாதத்தில் புதுவை மாநில அந்தஸ்துக்கும் ஆளும் கட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் பேசியிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக உறுப்பினர்களுக்கு ஆதரவாக சபாநாயகர் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பேரவைத் தலைவர் செல்வம் பாஜக உறுப்பினர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வயநாடு பேரழிவை தொடர்ந்து தொற்றுநோய் பரவும் வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அறிவுறுத்தியுள்ளார். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 385 அதிகரித்துள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 7வது நாளாக நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், ராணுவம், தன்னார்வலர்கள் உட்பட 1500 பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 300க்கும் மேற்பட்டோரின் உயிரிழப்புக்கு காரணமான வயநாடு நிலச்சரிவில் ஏராளமானோரை இந்திய ராணுவத்தினர் உயிருடன் மீட்டனர். இந்நிலையில் வயநாடு பேரழிவை தொடர்ந்து தொற்றுநோய் பரவும் வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அறிவுறுத்தியுள்ளார். மீட்பு குழுவினர், பத்திரிகையாளர்கள் மற்றும் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோர் டாக்ஸி புரோஃபைலாக்சிஸ் தடுப்பு மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்றும், அந்த பகுதியில் உள்ள அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், தொற்றுநோய் பாதிப்பு உள்ளவர்கள் முகாம்களில் சிறப்பு அறைகளில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மீட்பு படைகளை மேற்கொண்டுள்ள ராணுவத்தை பாராட்டி கேரளத்தை சேர்ந்த 8 வயது சிறுவன் எழுதிய பாராட்டு கடிதம் நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. 300க்கும் மேற்பட்டோரின் உயிரிழப்புக்கு காரணமான வயநாடு நிலச்சரிவில் ஏராளமானோர் இந்திய ராணுவத்தினர் உயிருடன் மீட்டனர். இதனை கண்ட தனியார் பள்ளி ஒன்றில் 3ஆம் வகுப்பு படித்து வரும் ரயான் என்ற சிறுவன் மலையாளத்தில் தனது மழலை மொழியில் எழுதிய கடிதத்தில், அன்புள்ள இந்திய ராணுவத்தினருக்கு எனது அன்பான வயநாடு மிக பெரிய நிலச்சரிவில் சிக்கி பேரழிவுக்கு உள்ளாகியுள்ளது. நிலச்சரிவில் சிக்கியவர்களை ராணுவ வீரர்கள் மீட்பதைக் கண்டு நான் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் தங்களது பசியை போக்க பிஸ்கட் சாப்பிடும் வீடியோக்களை பார்த்தேன். அந்த பிஸ்கட் உங்களது பசியை போக்கி இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இயங்கி உடனடியாக ராணுவ வீரர்கள் பாலம் கட்டும் வீடியோவை இப்போதுதான் பார்த்தேன். அந்த காட்சி என்னை மிகவும் ஈர்த்தது. நானும் ஒரு நாள் ராணுவத்தில் சேர்ந்து நாட்டை பாதுகாப்பேன், அதற்காக ஆசைப்படுகிறேன் என்று எழுதியுள்ளார். வன்முறை நடைபெற்று வருவதால் மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் வங்கதேசத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது.
வங்கதேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீட்டு வழங்கப்பட்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2018ஆம் ஆண்டு மாணவர்கள் நடத்திய போராட்டம் காரணமாக இடஒதுக்கீடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது ஷேக் ஹசீனா மீண்டும் பிரதமராக பதவியேற்ற நிலையில் உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி 30% இடஒதுக்கீட்டை கொண்டுவர முயற்சித்து வருகிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் அமைப்புகள் கடந்த மாதம் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இதில் 200 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே இதுகுறித்து தொடரப்பட்ட வழக்கில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் தீர்ப்பு வழங்கியது. இந்நிலையில் தியாகிகளின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் ஷேக் ஹசீனா அழைப்பு விடுத்திருந்தார். ஷேக் ஹசீனாவின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்து வங்கதேசத்தில் மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் டாக்காவில் நேற்று முன்தினம் கூடிய மாணவர்கள் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும், இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். போராட்டக்காரர்களை கலைக்க முயன்ற காவல்துறையினர் மீது கற்களை வீசி மாணவர்கள் தாக்கினர். பதிலுக்கு மாணவர்கள் மீது தடியடியும் நடத்தப்பட்டது. மேலும் டாக்காவில் உள்ள ஒரு வணிக வளாகத்துக்கும் தீ வைக்கப்பட்டது. இதில் பல இடங்களில் பொது சொத்துக்கள் சேதமடைந்தன. நேற்று நடந்த போராட்டத்தில் 14 காவலர்கள் உட்பட 91 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் வன்முறை காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் வங்கதேசத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தென்காசியில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. முடநீக்கியல் மருத்துவர் சங்கம் மற்றும் குற்றாலம் சாரல் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியின் போது வாகன ஓட்டிகளிடம் சாலை பாதுகாப்பு குறித்த பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பான பயணம் மேற்கொள்வது, விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டிய முதலுதவிகள் உள்ளிட்டவை குறித்து மருத்துவர்களும் துறை சார்ந்த நிபுணர்களும் விரிவாக பேசினர். ரோட்டரி சங்கத்தின் தலைவர் மருத்துவர் முத்துராமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்காசி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் SM மணி முன்னிலை வகித்து சாலை பாதுகாப்பு தொடர்பாகவும் விதிகளை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்தும் விரிவாக பேசினார். மேலும் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் விபத்துக்களை தவிர்ப்பது குறித்து நிகழ்ச்சியில் பேசியவர்கள் எடுத்துரைத்தனர். தொடர்ந்து விபத்துகளால் ஏற்படும் விளைவுகள் குறித்து மருத்துவர்கள் பேசியது நிகழ்ச்சியில் கவனத்தை பெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள், போக்குவரத்து காவல்துறையினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கார் ஆவணங்கள் மோசடி வழக்கில் கைதான இருவருக்கு ஆஜரான வழக்கறிஞர் காவலரிடம் தகராறில் ஈடுபட்டதால் அதிரடியால் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கார் விற்பனை மோசடி செய்த கார் மெக்கானிக் உட்பட 2 பேர் கைது செய்து திருப்பத்தூர் நகர காவலர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது மோசடி நபர்களுக்கு ஆதரவாக சுரேஷ் என்கிற வழக்கறிஞர் குடிபோதையில் சென்று மோசடி செய்த இருவரிடமும் காவலர்கள் பொய் வழக்கு போடுகிறார்கள், தனக்கு உடல்நிலை சரியில்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் கூறும்படி சொல்லிக் கொடுத்து வந்துள்ளார். இதுகுறித்து அப்போது காவலரை வழக்கறிஞர் அவதூறாக பேசி கடமையை செய்ய விடாமல் தடுத்த சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் தகாத வார்த்தையால் பேசிய விவகாரத்தில் அவர் மீது காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, கொலை மிரட்டல், ஆபாச வார்த்தை பேசியது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவரை காவலர்கள் வலைவேசி தேடி வந்த நிலையில் வழக்கறிஞர் சுரேஷ் பழனிக்கு சென்று தலைமறைவாக இருந்துள்ளார். இதுகுறித்த தகவல் அறிந்த காவலர்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க நீதிமன்றத்தில் ஆஜர் செய்துள்ளனர். தர்மபுரியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். தர்மபுரி மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகளில் மாவட்டம் முழுவதும் இருந்து 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தர்மபுரி மாஸ்டர் கிங் செஸ் அகாடமி சார்பில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகள் வன்னியர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. போட்டிகள் 9 வயதுக்கு கீழ், 12 வயதுக்கு கீழ், 15 வயதுக்கு கீழ் என 3 பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக பரிசுகள், கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் போட்டிக்கான ஏற்பாடுகளை தலைவர் TNC மணிவண்ணன், செயலாளர் செந்தில்குமார், பொருளாளர் சேகர், மாநில நடுவர் மாதேஷ், செயலாளர் அனிதா தனசேகரன் ஆகியோர் உடன் இருந்தனர்.
பரதேசி ஆறுமுக சுவாமி கோவிலில் குழந்தை வரம் வேண்டி ஏராளமான பெண்கள் மண்சோறு சாப்பிட்டு வினோத வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமி கோவிலில் 188வது ஆடி அமாவாசையை முன்னிட்டு குழந்தை வரம் வேண்டி ஏராளமான பெண்கள் மண்சோறு சாப்பிடும் வினோத வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமி கோவிலில் பக்தர்கள் காவடி எடுத்து சிறப்பு வழிபாடு செய்ததைத் தொடர்ந்து யாகசாலை அமைத்து ஏராளமான பெண்களை அமர வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். பின்னர் பெண்கள் குழந்தை வரம் வேண்டி பெண்கள் சேலை முந்தானையில் பயபக்தியுடன் சாதுக்களிடம் பிரசாதங்களை பெற்றுக் கொண்டு கோவில் அருகே உள்ள குளக்கரையில் மண்டியிட்டு மண்சோறு சாப்பிட்டு வினோத வழிபாடு செய்தனர். சென்ற ஆண்டு மண்சோறு சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் பெற்ற பெண்கள் ஆறுமுக சுவாமிக்கு காவடி எடுத்து குழந்தைகளின் எடைக்கு எடை நாணயம், சர்க்கரை, வெல்லம் காணிக்கையாக செலுத்தியும் அரிசி மூட்டைகள், காய்கறி என அன்னதானத்திற்கு வழங்கி வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மத்திய அரசு அறிவிப்பதற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் 2 புதிய வழித்தடங்களும் மற்றும் 20 புதிய பேருந்துகளையும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், நந்தகுமார், சுஜாதா, துணை மேயர் சுனில், மாவட்ட ஊராட்சி பாபு, தோமுசாவை சேர்ந்த ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேருந்துகளை அமைச்சர் துரைமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தமிழகம் கனிம வளம் எடுத்துவிட்டார்கள் என்பது தொடை மேடையில் அடித்தால் வாய் வலிக்கிறது என்பது போல பூகோளம் தெரியாமல் கேரளா மக்கள் பேசுகிறார்கள் என்றும், வயநாடு விவகாரம் பேரிடர் இருதயம் உள்ளவர்களை எல்லாம் உருக வைத்து அழ வைத்தது என்றும் வருத்தம் தெரிவித்தார். மேலும் ஒன்றிய அரசு அதை கூட பேரிடராக அறிவிக்க மாட்டோம் என்றால் அவர்கள் இதயத்தில் இருப்பது இதயமா இல்லை கல்லா என்று தெரியவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிப்பது வரவேற்கத்தக்கது எனவும் கூறியுள்ளார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 54,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 6,470 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் உயர்ந்து 91 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 91,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக இங்கிலாந்தில் வன்முறை காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இங்கிலாந்தின் சவுத்போர்ட் பகுதியில் உள்ள நடன பள்ளியில் கடந்த 29ஆம் தேதி 3 சிறுமிகள் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் லான்காஷியார் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் அந்த சம்பவத்தில் தொடர்புடையவன் அகதியாக இங்கிலாந்தில் குடியேறியவன் என்று சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரவியது. மேலும் முஸ்லிம்களுக்கு எதிரான பொய் தகவல்களும் பரவியதால் தீவிர வலதுசாரி குழுக்கள் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டமானது வார விடுமுறையான நேற்று முன்தினமும் நேற்றும் தீவிரமாக நடைபெற்றது. லிவர்பூல், ஹல், பிரிஸ்டல், லீட்ஸ், பிளாக்பூல், ஸ்டோக்-ஆன்-ட்ரெண்ட், பெல்ஃபாஸ்ட், நாட்டிங்ஹாம் மற்றும் மான்செஸ்டர் ஆகிய இடங்களில் கடும் வன்முறை வெடித்தது. இதனை அடுத்து அகதிகளாக வந்தவர்கள் தங்கியிருக்கும் ஓட்டல்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. மேலும் கடைகளுக்கும் தீ வைக்கப்பட்டது. இதனை தடுக்க வந்த போலீசார் மீது செங்கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் இந்த சம்பவத்தை தொடர்ந்து போராட்டக்காரர்களில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வன்முறையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உத்தரவிட்டுள்ளார். இந்த போராட்டத்தால் இங்கிலாந்தில் வசிக்கும் முஸ்லிம்கள் பாதுகாப்பு குறித்து கவலை கொண்டிருப்பதாகவும் மசூதிகளுக்கு செல்ல அச்சப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்நிகர் தலைவருக்கு நம் நன்றி காணிக்கையை செலுத்துவோம். தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு.
சட்டப்பேரவை திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. வயநாடு மீட்பு பணியில் மனிதர்களுடன் மோப்ப நாய். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதம். 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவு. தொற்று நோய் பரவ வாய்ப்பு. சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.